ஓலிக்கணுமா? வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திங்கட்கிழமை மாலை நேரம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூ வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சந்தையில். சாமிக்கு கட்டி போடுறேன். மல்லிகைப்பூ இது 20 ரூபா எல்லாமே. சாமிக்கு வாசமான பூவை போட்டால் சாமிக்கு நல்லா இருக்கும். இப்போ நைட்டே கட்டிட்டு போட்டுருவோன்ட்டு தான் இப்போ கட்டிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிட்டு தான் காயினா இருக்கணும். இந்த மல்லிகைப்பூ நான் கட்டுறதுக்கு எங்கே மேம் கற்றுக்கிட்டீங்க? எங்கள் அம்மா வீட்டில் தான் கற்றுக்கிட்டேன். நாங்களாம் ஆர்வம் அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அந்த காலத்து பிள்ளைய எங்கேயும் கற்றுக்குது. எப்படி அவங்க கட்டையில் நீங்கள் இல்லை எங்களை தந்து கட்ட சொல்லுவாங்க. அப்போ கட்டி கட்டி பார்த்து பழகிட்டோம். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும் அதெல்லாம் கற்றுக்கணும்னு. கோலமெல்லாம் அப்படித்தான் அழகழகா போடுவோம். கோலம் இப்போதான் நான் போடுறது இல்லை. என்ன கோலமெல்லாம் நல்லா போடுவேன். இப்போ என்னால் குமிஞ்செல்லாம் போட முடியல. கோலமா? கோலமெல்லாம் அதனாலதான். இல்லைன்னா வாசல் அப்பெல்லாம் உள்ளத்தி வாசல்ல அப்படி போடுவேன். இப்ப வாசல் நல்லா பெருசா நல்லா இருக்கு. ஆனா எனக்கு போட முடியல. என்ன பண்றது? கடவுளோட விளையாட்டு பாரு. அப்பெல்லாம் உள்ளத்தி வீட்டுல வாசல் கோலம் போடுவோம். இப்ப பெரிய வீடு, சொந்த வீட்டுல இவ்வளவு பெரிய வாசல் இருக்கு, கோலம் போட முடியல. அப்படியே கூட்டிட்டு மட்டும் போடுறது ஃப்ரெண்ட்ஸ். இது எத்தனை வாட்டி தப்பு பண்ணி மம்மி இந்த பூ கட்ட கற்றுக்கிட்டீங்க? இதெல்லாம் நான்லாம் எனக்கெல்லாம் ஒரு ஆர்வம். இப்படி சுற்றி அவங்க சுற்றி எடுக்கிறத பார்த்தே கற்றுக்கிட்டேன். முத்துமினாவுக்கெல்லாம் கட்ட தெரியாது. இந்த பொண்ணு ஆனால் அழகாக கட்டுது பூ. கட்டுது. அப்புறம் அன்னைக்கு எங்கேயோ போகல, இதை கட்டுங்கன்னு போட்டு போயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஆமாம், அது கொழுந்த பொண்டாட்டியோட போயிடுச்சு. அதனால சொல்லிட்டு அது வெளியே போற வேலை இருந்தா எப்படி உட்கார்ந்து கட்டுறது? இப்ப நானே வேற வேலை இருந்தா இதை கட்ட முடியாதுல்ல. இதெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு செஞ்சாதானே. அந்த பையன் அவங்க நான் இது நம்ம ரூட்டு அந்த பையனோட பிறந்தவங்க மொத்தம் ஒரு அக்கா ஒரு அண்ணனா. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். அவங்களெல்லாம் வீடியோல காட்டக்கூடாது, பேட் கமெண்ட் வந்துரும்னு நினைச்சு காட்டுறது இல்லையா. ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆர்டிஸ்ட்னா என்ன? நடிக்கிறவரு. ஓ, ஆர்டிஸ்டா? நடிக்கிறவர்னா ஒண்ணு இந்த கலையெல்லாம் நடிக்கிறவங்க நடிப்பாங்க. இந்த தெருக்கூத்து பண்றவங்களும் இருப்பாங்க. இந்த படத்துல நடிக்கிறவங்களும் இருப்பாங்க. தெரியல. அவரு நல்ல ஆர்டிஸ்டா. அவர் நல்லா சம்பாதிப்பாரு போல. நல்ல மூளையா நல்ல ஆர்டிஸ்டா. இப்பதான் சொல்றேன், எங்க அண்ணன் நல்ல திறமையான ஆளு. என்ன மாதிரி இல்ல, நல்ல திறமையான ஆளு. இவனே சொல்லிக்கிறேன் நான் திறமை இல்லைன்னு. அதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும். அதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும். அப்புறம் அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரா? அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாரு. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. இவனுக்கு தான் கல்யாணம் ஆகல. 3 பேர்லையா? 3 பேர்ல. இவன் தான் திட்டமா இருக்கேன். இவன் தான் யூடியூப்ல வந்துருவேன் போருக்கேன். ஆமா, அதே இவ்வளவு வியூஸ் போயிருக்கு. ஆமா. சோபனா செல்வகுமாருக்கு சில்வர் பட்டன் வந்துருச்சான். இடுக்கி. ஆமா, சில்வர் பட்டன் வந்துருச்சான். 1 lakh சப்ஸ்கிரைபர். 1 lakh 30 சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு எல்லாம் மக்களால தான் அப்படின்னு சொல்லுது. தேங்க்ஸ் சொல்லி அதோட பொண்ணு பையன் எல்லாரையும் போட்டு காட்டி சொல்லுது. ஆனா அதுக்கு காசு என்னமோ வரலன்னே சொல்லுது. அது என்னன்னே தெரியல. 1 lakh சப்ஸ்கிரைபர்லாம் வச்சிருந்தா வந்திருக்கும்ல. வரலைங்குது. ஒரே ஒரு 10,000 8,000 தான் வந்துச்சான். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒழுங்கா போட்டிருக்க மாட்டாங்க, ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால இருக்கு. இப்போ கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ எப்படின்னா, இப்போ இந்த மாதம் வந்து நம்ம வந்து ஒரு $150 சேர்த்துருக்கோம்னா அடுத்த மாதமும் இந்த $150 சேர்த்துட்டோம்னா, ஆமாம், அடுத்த மாதம் புதுசாக தான் பாடுபடணும். இந்த $150 கொடுத்ததை விட்டுருவாங்க, கணக்கில் கழிச்சுக்குவாங்க. அப்புறம் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி $150 கொண்டு வந்தாதே காசு. இதே காசு போறது அப்படித்தானே. பாக்குற வேலைக்கு அன்னைக்கு சம்பளம் தானே. ஆமா, அப்படி இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு 10,000 வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க. அதனால அதுகளுக்கு ப்ராப்பரா வந்திருக்காதா இருக்கும். தெரியல. அது சொல்லுது எனக்கு ஒரு 10,000 தான் வந்துச்சு அப்படின்ச்சு. ஆனா இது அது யாரு? சரவணன் ஆளினாள். அவங்களுக்கு வந்து ஒரு இடியப்ப வைக்கிற வீடியோ மட்டும் 84K போயிருக்கு.
அவங்களுக்கெல்லாம் வந்து காசு 10,000 15,000 வந்துக்கிட்டு தான் இருக்கும் போல அவங்களுக்கெல்லாம். இடியப்பம் எங்கே விற்கிறா? வீட்டுக்குள்ள வீட்டில் விற்கிற வீடியோ 84 கேப் இருக்கு. அது ஒண்ணுதான் நல்லா போயிருக்கு. ஓ, அதுலதான் அவங்க இது அந்த அம்மா டாலர்ல சேர்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னிச்சு மம்மி. இப்ப காசு வாங்கிடுச்சா? காசு வாங்கிடுச்சு. 1 வருஷம் ஆச்சான். 1 வருஷம் ஆச்சான். 1 வருஷமா வாங்கிட்டு இருக்கா? இல்ல, 1 வருஷம் ஆச்சான். நமக்கு இந்த மானிட்டேஷன் ஆகி காசு வாங்குறதுக்கு 1 வருஷம் ஆச்சான். புரியலையா அவனுக்கு? புரியுது புரியுது. மானிட்டேஷன் ஆன உடனே விட்டுட்டு காசு வாங்க 1 வருஷம் ஆச்சான். ஓ, இது முளை தானான்னு யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், நம்மளே பார்த்துருவோம். தேங்காய் இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்க போறீங்களா? ஆமா. இது யார்கிட்ட கேட்டாலும் யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எப்படி கீறி உள்ள எப்படி பார்ப்பீங்க? உள்ள பார்த்தா தெரியும்னு. அந்த லாஸ்ட் இந்த இடம் வந்துட்டா நல்ல முத்தலாதான் இருக்கு. அதே சமைக்க வேணும். அதை லைட்டு கிட்ட வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருமே முளை தட்டி இருக்கா இல்லையான்னு. இல்ல வெளியே இல்ல, உள்ள பாரு. உனக்கு தெரியுதானு ஒரு முளை தள்ளி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உனக்கு தெரியுதானு ஒரு? ஆமா, உள்ள கொஞ்சம் முளை வந்திருக்கு. முளை வந்திருக்கா காய்ஸ்? உள்ள கொஞ்சம் முளை வந்திருக்கு காய்ஸ். அதே ஃபர்ஸ்ட் வெளியே வந்ததே முளை வரும்பு இருக்கு. எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தா எல்லாரும் ஆனா உள்ளதே முளை வருங்கிறாங்க. இல்ல, உள்ள வெளியே இருந்ததே உள்ள வருமா இருக்கும், இல்லைன்னா உள்ள இருந்து வெளியே வருமா இருக்கு, ஏதோ ஒன்று. அந்த இதுல சொல்லுவேன்ல, அந்த அவலாஞ்சி தெய்வ திருமல அந்த பிள்ளை கேட்கும்ல, காக்கா காக்கா ஏப்பா கருப்பா இருக்கு, அது வெயிலே சுத்துது இல்ல அந்த. சரி, அப்பா யானை ஏப்பா பெருசா இருக்கு, அது நிறைய சாப்பிடுது இல்ல, அதே இது உயரமா இருக்கு. ஆகா, இன்னும் நம்ம இருந்தோம்னா அதிகமாக கேள்வி கேட்டுருவோம், பேசாம தூங்கிடுவோம். தூங்கிடுவேன். அது மாதிரி நம்ம என்ன ஒன்று வெளியே இருந்து வந்திருக்கோம், இல்லை உள்ளே இருந்து வந்திருக்கோம், ஏதோ ஒன்று. ஆமாம், அப்படின்னு சொல்லிட வேண்டியது. ஏதோ ஒன்று. இப்படி கேரட் நிறைய கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சந்தையில். நிறைய கொடுத்தாங்க. நாளைக்கு என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க வெளியே? நம்ம நாளைக்கு கேரட்டு பொரியல், கேரட்டு குழம்பு, கேரட்டு குழம்பு, கேரட்டு பொரியல், எல்லாமே கேரட்டா? ஆமாம், ஏன்னா கேரட்டு நிறைய இருக்குன்னாலயா? ஆமாம். கேரட் பொரியல் வேற, முள்ளங்கி சாம்பாரா? முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி 3 முள்ளங்கி இருக்கு. ஆமாம், போதும். 3 முள்ளங்கி, நம்ம 2 பேருக்கு முள்ளங்கி எல்லாம் போதும். நம்ம என்ன வச்சு கீழே ஊத்துறத யாரும் சாப்பிடவும் ஆள் இல்லை. அப்புறம் ஸ்டாலின் வீட்டுக்கு திரும்பிட்டாரு மம்மி. ஸ்டாலினுக்கு இவ்வளவு நாளா பெட்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்களா டாக்டருக்கு? அப்படியா? நியூஸ்ல சொன்னேன் காலையில. நீங்க பெட்ல இருந்தே ரெஸ்ட் எடுங்க, நல்லா பாத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டாங்களா. ஓ, அதனாலதான் அவர் அங்கே இருந்தார். நான் சொன்னேன்ல, அவர் அங்கேதான் இருக்காரு. அங்க இருந்தேன், மீட்டிங் எல்லாம் போட்டிருந்தாரு, இந்த கவர்மெண்ட் மீட்டிங்லாம். அங்கே இது இல்லை, அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் ஹை போஸ்ட்ல இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பக்கத்துல உட்கார வச்சு மீட்டிங் போட்டிருக்காரு. அப்புறம் மீட்டிங் போடையில இந்த கையில வந்து இந்த இன்ஜெக்ஷன் குத்தி இருந்துச்சு. அப்பதான் சொல்லி இருந்துச்சு, அவர் கையில எல்லாரும் கவனிச்சிங்களா, இங்க பாருங்க மீட்டிங் போடையில கூட அவர் இன்னும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காரு. ட்ரீட்மெண்ட்டை முழுசா முடிஞ்சாதான் அதை கலட்டுவாங்க யாருக்குமே, இல்லைன்னா கலட்ட மாட்டாங்க. நீங்க ஒருத்தவங்களுக்கு இந்த வீட்டுக்கு இதோட போங்கன்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் ஒர்க் இருந்துச்சுன்னா, ஆமா, அதுலயே ஒர்க் இருந்தா அதுல அடுத்த நாள் நீங்க வந்து குத்தி எடுத்தா வலிக்கும். அது நரம்புல குத்தி வச்சிருவாங்க. அப்படியே வச்சுட்டு இன்ஜெக்ஷன் மருந்தை மட்டும் அதுக்குள்ள பாஸ் பண்ணி விடுவாங்க. மனுஷன் கடவுள் படைச்சு எல்லாம் வலிக்குது. அவருக்குன்னு சொல்லல கூட நமக்கு வலிக்குது. ஆமா, நம்ம நல்ல மனுஷா இருக்கோம், நம்ம வரவே கூடாது கடவுள் புண்ணியத்துல. அப்பா கடவுளே, நோய் வராமலே படுத்தமா கண்ணை மூடணுமா செத்தமான்னு இருக்கணும். எனக்கெல்லாம் அதே ஆசையா இருக்கு. கடவுளை நோயில வந்து எல்லாம் கிடந்து எல்லாம் சாகக்கூடாது. கடவுளே, அந்த ஒரு வரத்தை கொடுக்கணும். சிவன் அதுதான் கேட்கணும். கடைசியா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சுன்னா கடைசியா சாமி கும்பிடையில எல்லாம் இதுதான் கேட்கணும். சிவன் கேட்கணுமா? ஆமா, சிவன் தான் அதுக்குள்ளவர். ஆக்கிறதுக்கும் படைக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே சிவன் தான். அப்ப இந்த இதெல்லாம் சொல்றோம், இந்த பிள்ளையார் முருகன் இதெல்லாம் இவங்க எல்லாம் வாழ வைக்கிறதுக்கா? இல்ல, அவங்க நம்ம சிவன் தான் பொதுவா இதுவா ஒரு மாதிரி எல்லாருமே ஓம் நம சிவாய தானே சொல்றாங்க. இல்ல மம்மி, சிவன் வந்து ஒரு உயிரை ஆக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும். இப்ப மத்தவங்க எல்லாம் வந்து அவங்க வாழையில நல்லபடியா வாழ்றதுக்கு பிள்ளையாரு முருகரு நம்ம குலதெய்வங்கள்
அப்புறம் இன்னொரு அம்மா ஒண்ணு பார்த்தேன், அம்மாஸ் லைஃப் ஸ்டைல்னு சொல்லி ஒரு பொண்ணு போட்டிருக்கு. அந்த அம்மா குண்டா இருக்கு. அந்த அம்மா ஆனா சாமி இது கூட வீட்டுல வச்சு கும்பிடுதுடா. என்ன இது இது போட்டோவா? 9 நவகிரகங்களோட நவகிரக ஹோமம். அது கூட வீட்டுல வச்சு நடத்துது ஃப்ரெண்ட்ஸ். அது வீட்டுல பண்ணலாமா? அந்த மாதிரி வீட்டுல 9 சாணி எடுத்தாந்து, சாணி இருக்கு பாரு, அந்த சாணி கீழே உள்ள மண்ணோட உள்ள சாணியை விட்டுவிட்டு மேலாப்புல இருக்க சாணி எடுத்தாந்து அந்த சாணியில 9 நவகிரகங்களையும் பிடிச்சி வைக்குது. குரு பிரம்ம குரு குரு அந்த 9 நவகிரகங்கள் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இந்த எல்லா 9 நவகிரகங்களையும் புடிச்சு வச்சு 3 வரிசையா வச்சு 9 நவகிரகங்கள் வடிச்சு அதுக்கெல்லாம் ஒரு விளக்கேத்தி பூ போட்டு வீட்டிலே பூஜை பண்ணுது. நோய் நொடி நீங்கம்மா, கல்யாணம் முடியாது, இவளுக்கு கல்யாணம் நடக்குமா? நவகிரக ஹோமம் பண்ணுது அது. ஏன் மம்மி? அதான் கோயிலே இருக்கே, கோயிலில் போய் பண்ண முடியாதே? கோயிலில் போய் பண்ண முடியாதவங்க வீட்டில் பண்ணலாமா என்னன்னு தெரியல. அந்த அம்மா வீட்டில் தான் பண்ணுது. நல்லா விளக்கேற்றி சாமி கும்பிடுது. ஆனால் சிற்பம் இல்லை, சாணியில தான். சாணியில தான். ஆமாம், சாணி வந்து மகாலட்சுமி மாட்டில் வந்து எல்லா மகாலட்சுமியும் தங்கி இருக்கிற இடம் இல்லை. அப்படியா? ஆமாம். இது மாடு வந்து சாதாரணம் இல்லை, அஷ்ட லட்சுமிகளும் உள்ள இடம் மாடு. அப்போ எல்லார் வீட்லேயும் மாடு ஒன்று கட்டி போட முடியாதே பணக்கார வீடுகள்லாம்? அதான் மகாலட்சுமி மாடு அது பராமரிக்கணும்ல, அதை சும்மா வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதை பார்க்கணும், அதுக்கு இறை போடணும். அதுவும் ஒரு உயிர். ஆமா, அதுவும் ஒரு உயிர் இல்லை. அதனால அதுக்கு தகுந்த பராமரிப்பு பண்ணணும்னு. அப்ப மாடு வச்சிருக்க வீட்டுல கஷ்டம் இருக்காதா மம்மி? இல்ல அப்படின்னு இல்ல, ஆனா மகாலட்சுமி அதுலதான் இருக்குமா மாட்டுல. அஷ்டலட்சுமிகளும் எல்லா கிரகங்களுமே அதுல இருக்குமா. அதனால அந்த சாணி எடுத்தாந்து அதை பண்ணி பூஜை போட்டுது. என்னென்னமோ சொல்லுது, எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மாஸ் லைஃப் சேனல் அவங்க சேனல் பேரா? சேனல் பேரு. பொண்ணுங்க முகத்த காட்டல. 2 பொண்ணு அந்த அம்மாவுக்கு. ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனா நல்ல குண்டா இருக்கு அந்த அம்மாவால. எந்திரிக்க முடியல, ஆனா அவ்வளவு வேலை பார்க்குது. எந்திரிக்க முடியல, பண்ண முடியல, எப்படியோ அதே சமைக்குது, அதே அவ்வளவு வேலையும் பார்க்குது. ஆனா கொஞ்சம் வசதியா இருக்கா, கார்லாம் வச்சிருக்காரு. ரெட் கலர் கார் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுங்க வாய்ஸ் மட்டும் கொடுத்து போடுதுங்களா? அந்த பிள்ளையதே எடுக்குதுங்க, எல்லாம் பண்ணுதுங்க. வாய்ஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது பேசல, சமைக்கல. அதுக்கப்புறம் வாக்கியம் அப்புறம் பேசி வாய்ஸ் கொடுக்குது இந்த அம்மா. அப்புறம் எடுக்குதுங்க வாய்ஸ், அம்மா பேச சொல்லி எடுக்குதுங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சான், மருமையன் வர்றாரு போறாரு. இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமா, அது வேலைக்கு போதான். அந்த பிள்ளை சம்பாத்தியத்துலதான் இப்ப சாப்பிடுறாங்க. அப்பா என்ன பண்றாரு? அப்பா என்ன பண்றாருன்னு தெரியல. அது இன்னைக்கு தானே வந்திருக்கேன் சேனல், போய் உள்ள பார்த்தாதான் எல்லாமே தெரியும். நம்ம எதுல சர்ச் பண்றோமோ அது ரிலேட்டடா இருக்க யார் யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுதுல. ஆமா, எடுத்துட்டு வந்துடுது. ஆமா, உங்களுக்கு இது நம்ம ஒரு இது நம்ம ரூட் வந்து புதுசாக தானே எடுத்துட்டு வந்து அவனை பத்தி இப்போ எவ்வளோ சொல்றான். நம்ம அவங்க லைஃப்பை பத்தி எப்படி பார்க்கணும், விவசாயம் பிடிக்குதுன்னு தெரிஞ்சு எப்படியோ அதுல எடுத்துக்கிறது. மிஷின் பார்த்தீங்களா எப்படி எடுத்துக்கிட்டு வருதுன்னு. இல்லைன்னா நீங்க இப்போ இன்னைக்கு புது சேனல் சொல்றீங்க பாருங்க, அது நம்ம எடுத்துக்கிட்டு வந்துச்சு. முத்திமனாவட்டம் எடுத்துக்கிட்டு வந்துச்சு, முத்திமனாவட்டமே எடுத்துக்கிட்டு தான் வந்துச்சு. நம்மளால என்ன எல்லாம் இந்த தம்மா குத்து பாட்டும் அதுவும் இதுவும் போட்டிருக்காளா பாட்டா? பாட்டு நம்மாலு ஒன்றும் விவரமாலாம் கூடாது. நம்மாலு தெண்டை வீடியோ போட்டாலும் தெண்டோம். ஆமாம், பாட்டு கிட்டு எதுவும் இதுவாக போடுறது இல்லை ஒழுங்கா. ஒரு சுவாரஸ்யமாக இருந்தால் தானே பார்ப்பாங்க. ஆமாம், அதோட பாட்டு ரசிக்கலாம். ஆனால் என்ன, அது எவ்வளோ நேரம் ரசிக்கிறது? சுவாரஸ்யமாவெல்லாம் இருக்கு அவட்டு எல்லாம். அவ பாட்டு எதுவுமே இல்லை, கார்ல போகையில இப்படியே காமிச்சுக்கிட்டே போறா. என்ன அந்த மாதிரி அவ சம்பந்தமா எதுவுமே கிடையாது. ஓ, இப்ப இது இவங்கெல்லாம் நீங்க சொல்றவங்கெல்லாம் இவங்க சம்பந்தமா ஜானி வைக்கிறதா, அது வைக்கிறது, அப்பா மையன் இந்த அம்மா மக இந்த மாதிரி போடுறாங்க. இவ வந்து அதெல்லாம் கிடையாது, வாய் பேசுறதே இல்ல. வாய் பேசாமலே இந்த ஒரு பாட்டு ஒண்ணு போட்டு விட்டாரா. அது ஒரு பாட்டு, ஏதோ ஒரு அரட்டையாட்டம் உள்ள ஒரு பாட்டை போட்டு விட்டு கார்ல போகையில அங்க இங்க கொடைக்கானல்லாம் எடுத்திருக்கா.
கொடைக்கானலா ஊட்டியா? கொல்லிமலை எடுத்திருக்கா. ஊட்டியா? வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னமோ காடு மலைன்னா நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா வீடெல்லாம் சூப்பரா இருக்கு கொல்லிமலையில. கொல்லிமலை எங்க மம்மி இருக்கு? திருச்சிக்கும் நாமக்கலுக்கும் போற வழியில இருக்கும் போல. கொல்லிமலை தான் இவங்க போனால 2 வாட்டி போயிட்டு வந்தாங்கல்ல. 2 வீலர்ல போய் நான் சொன்னால அந்த அது என்ன வண்டி? ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டுல போயிட்டாங்களாம் காரை வச்சுட்டு. வழிக்கு நம்ம ராயல் என்ஃபீல்டில் போனது உண்டா? இல்லை. நான் அந்த காலத்துல இந்த எல்லாத்தையும் எல்லாரும் கூட பார்த்துருப்பா, நான் எடுத்து பார்த்தேன். இல்லை மம்மி, அந்த காலத்துல இருந்து இந்த நான் இது புடுக்கு வண்டி வச்சிருந்தா தானே? ஆமா, அது வச்சிருந்தாங்க. ஆனா உங்க வீட்டுல யார்கிட்ட இல்லையா? அப்பா எல்லாம் ஐயா அப்பா காலத்துல இதெல்லாம் இல்லையே 2 வீலரு. அப்பா எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தானே 2 வீலரே வந்துச்சு. இல்ல மம்மி, இப்ப பழைய காலத்துல இந்த படத்துல எல்லாம் இந்த ராசுகுட்டின்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துல எல்லாம் ஓட்டுவேன். புடுக்குன்னு ஒரு வண்டியில ஓட்டிட்டு வருவாங்கல்ல. ஆனா அப்ப பாமர மக்கள் அவ்வளவு தூரம் அந்த வண்டியெல்லாம் யூஸ் பண்ணல. அவங்க சினிமாக்கு தான் யூஸ் பண்ணாங்க. அப்பெல்லாம் சுடிதார் எல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கல, சினிமாவுல உள்ளவங்க மட்டும்தான் போடுவாங்க. சுடிதார் எல்லாம் நாங்க எல்லாம் போட மாட்டோம். நாங்கெல்லாம் சேலை பாவாடை தாவணி இப்படிதான் பண்ணுவோம். இப்ப வந்து சினிமாவில் உள்ளதை விட கூட நாகரீகமா இங்க உள்ளதுங்க போடுது. ஆமா, ட்ரெஸ் எல்லாம் பார்த்த உடனே வாங்கி போடுதுங்க. எல்லா சினிமாவும் இது சினிமாவை விட இப்ப ஃபேஷனா இதுதான் நாகரீகமா இருக்குது. அப்படி மாதிரி போச்சு உலகம். ஆக்ட்ரஸ் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கா. இயற்கையில எவ்வளவுதான் பண்ணுதுங்க. அப்பா அன்னைக்கு வந்து இருந்துச்சுல்ல மம்மி இந்த ஜாதம் பார்க்க அந்த குண்டு. ஆமா, அது பார்த்தா இது சொல்லுது, மூஞ்சி பார்த்தா பிரைட்டா இருக்கு, ஏதோ ஒரு தெளிவா வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. சரி என்னடா வேலை பார்க்க இது, சின்ன என்ன வேலை பார்க்க போகுது, வீட்டுல தான் இருக்கேன், புருஷன் தான் ஏதோ சம்பாதிப்பானா இருக்கா அப்படின்னு நினைச்சா சொல்லுது அவர்கிட்ட. அவர் ஆனா ஜாதகத்தை வச்சு சொல்றாரு, நீங்க ஏதோ கலைத்துறையில இருப்பீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நான் வந்து இவரோட இதுல பாடியிருக்கேன், சந்தோஷ் நாராயணன் இதுல பாடிருக்கேன் அப்படின்னு. ஏய் பாடுனீங்களா? பாடுனதான். நம்மெல்லாம் அப்படி பாடினோம்னா தலையில ஏறி உட்காந்துருப்போம்ல, என்ன நான் இவ்வளவு தடவை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் என்ன ஆளக்கான ஜாதகம் பாக்குறவரா அப்படி இப்படின்னு. அதே ஆனா சாப்பாடு நல்ல வாசமா நல்லா இருந்துச்சு. அது சாம்பார் வச்சு பிள்ளைக்கு இட்லி விட்டுச்சு, அங்கே கொண்டாந்து இருந்தது. நல்ல வாசமா இருந்துச்சு சாப்பாடு. அதுவே வசதி இல்லாதவங்களா இருந்ததா ஹோட்டல்ல வாங்கியாந்து ஊட்டிருப்பாரு. ஆமா ஆமா, இது நல்ல வீட்லயே பண்ணி கொண்டாந்துருக்கு. வெள்ளனா எந்திரிச்சு. ஆனா இதுவும் கஷ்டம் தான், வெள்ளனா எந்திரிச்சு பண்ணி கொண்டாந்துருக்கு. இல்ல அம்மா பண்ணி கொடுத்துச்சான்னு தெரியல. அம்மா எவ்வளவு தூரம் பண்ணி கொடுக்க முடியும்? அம்மா எவ்வளவு தூரம் பண்ணி கொடுப்பா? அவங்களே வயசானவங்கள தானே இருப்பா. அது என்ன வீட்டுல இருக்கிறதானே பண்ணி கொடுத்தா என்ன ஒண்ணுது. அப்புறம் அது கூட செய்யாம வீட்டுல கூட்டிட்டு வர்றது கூட்டிட்டு போறதெல்லாம் அப்பா பண்றாரு. அது கூட செய்யாம என்னது பண்றது? நீ நல்ல அவளே நியாயம் சொல்ற. அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாகத்தை எடுத்துக்கிட்டாதான் வீடு நடக்கும். ஒரு ஆளே எல்லாத்தையும் சொன்னா வீடு நடக்காது. நல்ல வாசமா இருந்துச்சு சாம்பார். அது ஊட்டையில பார்த்தா வாசமா இருந்துச்சு அந்த பிள்ளைக்கு. அதுவும் அதான் வச்சு சாப்பிட்டு வந்துச்சு அங்கிட்டு வச்சு. அப்பா தான் சாப்பிடாம உட்கார்ந்துருந்தாரு. ஆம்பளை என்ன அதே அந்த பசியெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்கு ஆம்பளைக்கு. பொம்பளை என்ன லேசிலே சோர்ந்து போயிடுவாங்க. அந்த பொண்ணும் சாப்பிட்டுச்சா? அந்த பொண்ணும் சாப்பிட்டு வந்துருச்சு. பரவாயில்ல, டிஃபன் கேரியர்ல கட்டிக்கிட்டு வந்தீங்க. ஆமா. ஆனா அன்னைக்கு அவர் வர்றதுக்கு ஜாதகம் பார்க்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆமா, 10-10:30 ஆயிடுச்சு. நாங்க வரவே 11 மணி ஆயிடுச்சுங்க. 2 பேர் பார்த்துல நாங்க 3ஆவதா பார்த்துக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு கொண்டக்கடலை குழம்பு ஃபுல்லா தீர்ந்து போச்சு. இப்ப நைட்டுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. கொஞ்சம் இருக்கு மம்மி. கொஞ்சம் இருக்கா? அது போதுமா உனக்கு? ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. அப்புறம் சாந்தாமுத்து பார்க்கலையா மம்மி? சாந்தாமுத்து பார்க்கல. அவங்க மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போச்சு. இப்ப புதுசா வரவும். ஆமா. ஆனா யூடியூப் சூப்பர். யூடியூப் ஆனா சூப்பர். செல்ல வச்சுக்கிட்டு இருந்தாவே பொழுது போறதே தெரியல. போய் ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொன்னு நடக்கிறத பார்த்தா நல்லா இருக்கு. போய் எட்டி பாக்குறத விட இது வீட்டுல போய் நம்ம எட்டி பார்க்க முடியாது யார் வீட்லயும். இதுன்னா நம்ம நல்லா பார்க்கலாம். ஒருத்தர் வீட்டுல நடக்கிறது இது அவங்க வீட்டுல நடக்கிறதே யாரும் விரும்பி பாக்குறாங்க. மத்தபடி பெரிய ஃபேமஸா பேசுறதெல்லாம் கூட இதுங்கள. வீட்டுல என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அதை விரும்பி பார்க்கறதே யூடியூப்.
இது ஏன் மேம் இப்போ மனுஷன் வந்து இன்னொருத்தவங்கள விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும்னே ரொம்ப ஆர்வமா இருக்காளே. ஆனா அப்படி ரொம்ப ஆர்வமாவும் இல்லை மனுஷன். இப்போ ஒரு இதுக்கே போறோம், ஒரு கோயிலுக்கே போறோம், எங்க நாங்க இதுக்காக வந்திருக்கோம், நீங்க அதுக்காக வந்திருக்கோம்லாம் யாரும் பேசிக்கிறது கிடையாது. புரியுதா? இல்ல நாங்க இந்த பரிகாரத்துக்காக வந்திருக்கோம், எனக்கு இந்த குறை அந்த குறைன்னு யாரும் பேசிக்கிறது கிடையாது. சமய சந்தர்ப்பம் வரையில தான் அதெல்லாம் பேசிக்கிறாங்க. மக்கள் அப்படி ஒரு ஒண்ணு அடுத்த கூட்டுக்காக எல்லாம் இதுங்கல்ல யாரும் அப்படிலாம் இல்லை. ஒரு சிலர் இருக்காங்க வேணும்னே இந்த திவுகளை மாதிரி உள்ளவங்கலாம், அந்த மாதிரி உள்ளவங்க, இந்த லதா மாதிரி உள்ளவங்க அடுத்தவங்கள்ட்ட அப்படி கேட்டுக்கணும், நம்ம விட்டுனா மறைச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். அந்த மாதிரி டைப். அது 100ல் ஒரு 20%. ஆமா அவ்வளவுதான் இருக்கு. ஆனா மக்கள் ஓரளவு பொதுவா தான் இருக்காங்க. அவங்களா வழிகட்டாயமா இல்லை, நம்மளா சொன்னோம்னா அதை கேட்டுக்கிறாங்க. ஆனா அதுல என்னென்னு உன்னிப்பா கவனிச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம சொல்லும் போது ஆமா நல்ல பொறுப்பா மக்களோட இதனாலதான் இது ஓடுது இப்ப யூடியூப் எல்லாம். இல்லை மேம் இந்த வீடியோலாம் லேட்டஸ்ட் இதுலலாம் காட்டுறாங்கல்ல, இந்த 2 பொண்ணுங்க வீட்டில் இருக்குதுன்னு வச்சுங்க, பக்கத்து வீட்டில் சண்டைன்னு வச்சுங்க, இங்கே வா சண்டை பக்கத்து வீட்டில் என்னென்னு எட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு நிற்கிறது மாதிரி போடுறாங்க. ஆனால் அது உண்மையில அப்படி தான் பண்ணுதுங்களா? அடுத்த கிராமத்துல ரொம்ப பட்டி தொட்டியில இருக்குதுங்க, ஒரு மாதிரி பழகிறதுக்கு அப்படித்தான் பண்ணுதுங்க. கொஞ்சம் சிட்டிக்குள்ள இருக்கவங்க அதெல்லாம் அவங்க வீட்டுல என்னவோ தெரியல, நமக்கு என்ன நம்ம வீட்டு கதவை சத்திட்டு வாங்க நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிதான் போவாங்க சிட்டிக்குள்ள உள்ளவங்க. இந்த இதுல பிளாட்ல இருக்கவங்க இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் அப்படிலாம் ஆர்வமா பார்க்க மாட்டாங்க. இப்போ செத்து போனோம் தூக்கிட்டு போனா கூட அவங்களுக்கு தெரியாது, சொன்னாதான் தெரியும் மேல மாடியில அந்த மாதிரி இறந்து போச்சா தூக்கிட்டு போறாங்கன்னு. என்ன அப்படித்தான் தெரியும். அதெல்லாம் யாரும் அதெல்லாம் உன்னிப்பா கவனிக்கணும்னு இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அது எப்படி என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் நியூஸ் வரும். உடம்பு சரியில்லாம இருந்துச்சா என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பேச மாட்டாரு. சும்மா சொல்லக்கூடாது. மக்களும் அதெல்லாம் அப்படி ஒன்றும் அப்படி இதுன்னு எல்லாம் போகல. நம்ம இப்ப இதுக்காக போடுறோம், அப்ப இதை பார்த்தா தானே ரெவென்யூ இது வரும், ரீச் கிடைக்கும். அவங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு பாடமாவும் போகும்ல. இப்ப நம்ம பட்ட அனுபவத்தை இருக்கணும் பொறுக்குன்னா அவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்குல்ல. இப்ப நீங்க பட்ட கஷ்டத்தை சொல்லுவீங்க, நம்ம அந்த இடத்துல சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி எனக்கே தவறு பார்த்தானே இது நம்ம ஒரு அவங்க அப்பாவை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்தா கருப்பா இதுவாதான் இருக்காரு, ஆனா அவருடைய ஆட்டிடியூடு, அவர் நடந்துக்கிறது, அவருடைய உழைப்பு, அவர் பேசுறது எல்லாமே எனக்கே ரொம்ப பிடிக்கும் அவரை. இது நம்ம ஒரு அந்த அந்த ஒரு நிறைய பேர் அவர் பிடிக்கும்னு சொல்றாரு. இத்தனையும் அவரு தலையில துண்டை கட்டிட்டு தான் இருக்காரு. அத ஆம்பளைகளுக்கு வந்து அழகு தேவையில்லை, நான் நடந்துக்கிற விதமும் ஒரு பண்புதான் ஆம்பளைகளை தூக்குது. அதுலதான் ஆம்பளை இதாருது. அந்த பையனை யாருக்கும் பிடிக்கல. எல்லாரும் சொல்றாங்க அப்பாவுக்காக சேனல் ஓடுதுப்பா, அப்பாவுக்காக சேனல் ஓடுது அப்படின்னு. என்னமோ தனுஷ் அந்த காலத்து தனுஷ் மாதிரி இருக்காரு அவரு. எலும்பு கூடாவா? அப்பாவும் உள்ளியாதான் இருக்காரு. அவர் என்ன சாப்பிடுறாரு பாவம். பழைய கஞ்சி கொண்டு கொடுத்தாலும் குடிக்கிறாரு, என்ன வேணாலும். ஆனா சொல்றீங்க எல்லாமே இந்த வயசாயிட்ட வெயிட் போட்டுறதுன்னு, அவருக்குலாம் வயசு தானே, உழைச்சுக்கிட்டே இருக்காருல்ல, சத்த நேரம் சும்மா இருக்கல, போயிடுறாரு. சும்மா இருந்தாருன்னா வயலுக்கு போயிடுறாரு. அப்படியே உழைச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு வெயிட் போடாது. சாப்பிடறதுக்கு மேல உழைக்கிறாங்க அவங்க. அது நம்மளால முடியல. நம்மளும் அதே ஹேபிட்டா இருந்திருந்தா வந்திருக்கோம். நமக்கு அப்படி நிலம் சொந்தமா இருந்து பண்ணியிருந்தோம்னா வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கை இப்படி அமையணும்னு கடவுள் கொடுத்துருக்காரு, அவரோட வாழ்க்கை அப்படி அமையணும். வீட்டுக்குள்ள இருக்கணும், ஏதாவது ஒர்க்குன்னா மட்டும் போயிட்டு வரணும். இப்படி மனசாலே வெந்து நொடியிடும் நம்ம, அவரு உடம்பால உழைக்கிறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். மனசு நல்லா ரிலாக்ஸா தான் இருக்காரு. நல்ல மனசு ரிலாக்ஸா இருக்கனாலதான் நோய் நொடி இல்லாம இருக்காரு. படுத்த உடனே தூங்கிடுறாரு, கைத்துக்கட்டு இல்ல. படுக்கிறது எங்க வெளியே தான் படுக்கிறாரு. ஆமா, வீட்டுக்குள்ள பொண்டுக மகனும் மருமகளும் படுப்பா இருக்கு. அந்த மூத்த மகனும் மருமகளும் இங்கதான் இருக்காளா இல்ல எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா அண்ணன் இருக்கானா, கல்யாணம் பண்ணிட்டானா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டானா சொன்னா. இன்னைக்குதான் பார்த்தேன் வீடியோல, எல்லாரும் கேக்குறாங்க அப்பா சொல்லிடுவோம் அப்படின்னு. ஏன் அவங்கள எல்லாம் வீடியோக்குள்ள வரலன்னா பேடு கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா தாங்க முடியாது, அப்புறம் யூடியூபே நிறுத்துற மாதிரி வந்துடும். எங்களை பொறுத்த அளவுக்கு எனக்கு வயசாயிடுச்சு, அவர் சொல்றாரு, அவனுக்கு கல்யாணம் ஆகல, அதனால நாங்க 2 பேரையும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் கழுவி ஊத்துனாலும் பரவாயில்ல,
பொம்பளை எல்லாம் வீட்டுல இருக்க பொண்டுகளை எல்லாம் இழுக்க கூடாதுங்கிறாரு அவரு. பொண்டுகள் அந்த அம்மா நீச்சல் சூப்பரா அடிக்குது, போய் நீச்சல் அடிக்குது. ஓ, அவங்க அம்மா அந்த பயலுக்கு அம்மா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல தண்ணி 20 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குடி தண்ணீர் வருமா. அரியலூர் கிட்ட கீழமேடோ ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. அந்த ஊர் அவங்க ஊரு. சரி மம்மி, பழுவூர்னு ஒரு ஊர் இருக்குல்ல, ஆமா, அதுக்கும் பக்கத்துலயா. சரி மம்மி, இப்ப லேடிஸ் எப்படி மம்மி இவ்வளவு தூரம் நீச்சல் அடிக்கிறாங்க? நீச்சல் அது சின்ன பிள்ளையிலே அப்படியே கத்துறதுக்கு வந்துருச்சான். ஓ, அந்த அம்மாவுக்கு. ஆமா, கத்துக்கிறது நல்லதுதான். அது நல்லா அந்த கரைக்கு வரைக்கும் போயிட்டு வருது நல்லா. ஆனா மூச்சு தம் பிடிக்க முடியலையா இப்ப வயசானதுனால. மூச்சு தம் பிடிக்கணுமாம்ல. ஆமா, உள்ள போயில. ஆமா, தம் பிடிக்க முடியலன்னு வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டே உட்காந்துருச்சு. இப்ப நம்ம வந்து இப்ப சும்மா இருக்கையில கை காலை வீசிட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம்ல, நடந்து போயில கை காலை ஆட்டிக்கிட்டு தானே போறோம். அதே மாதிரி தண்ணிக்குள்ள வந்து கை காலையும் வீசிட்டு நம்ம உடம்ப முந்தி செல்லணும். அதுக்கு பேர் தான் நீச்சல் அடிக்கிறது. அந்த இடத்துல வந்து நம்ம மூஞ்சி எல்லாமே உள்ள இருக்குமா, அப்ப வந்து மூச்சை வந்து புடிச்சுக்கணும். புடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டிராவல் பண்ண உடனே திரும்ப எழுந்துச்சு நின்றுகிட்டு மூச்சு விட்டுறணும். அப்புறம் திரும்ப இப்படி பண்ணாது. சரி, மூக்குக்குள்ள தண்ணி போயிடாதா? அப்படி எல்லாம் போயிடாது. நல்லா நீச்சல் அடிக்குது அந்த அம்மா. அந்த அம்மாவும் நல்ல கமெண்ட்ல அவ்வளவு தூரம் சொல்றாங்க, உங்களுக்கு அம்மா அப்பா சூப்பர் அப்படின்னு. அப்ப அந்த மட்டும் ஏதோ ஒரு திறமை ஏதோ இருக்கு. திறமை என்ன, சின்ன பிள்ளைல இப்படி விளையாண்டு இருக்கு. அப்படி விளையாண்டு பழக்கத்துல அப்படியே இருக்கு. அவங்க வீட்டுல கண்டுக்காம விட்டு இப்படி ஆறு குளம் ஏணி இதுல எல்லாம் போய் குதிச்சு விளையாண்டதுல அது எல்லாம் கத்துக்குச்சு. அப்படி விடுறதுலயும் நிறைய பிள்ளைய கத்துக்குதுங்க, ஒண்ணு செத்து போயிருங்க. ஒண்ணு விதி சரியில்லாததுக்கு அப்படி விட்டு தண்ணிக்குள்ளே திவு விட்டு பிள்ளை எல்லாம் அப்படித்தானே தண்ணிக்குள்ளே மிங்கி போச்சு. யாரு விட்டு? இந்த குணா தம்பி. ஆமா ஆமா, ஊர்னிக்குள்ளே. ஆமா, ஊர்னிக்குள்ளே மிங்கி போச்சு. நிறைய பேர் அப்படியே இருக்காங்க. ஆமா, விதி நல்லா இருக்கிறதுக்கு அதுலயும் தப்பிச்சு வந்துருது. விதி நல்லா இருக்கிறதுக்கு எதுலயுமே தப்பிச்சு வந்துருதுங்க. ஆமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆக்சிடென்ட்லாம் இருக்கு பாருங்க. ஆமா, இதுல ஃபேஸ்புக்ல இந்த ஷார்ட்ஸ்ல போடுறாங்க மம்மி. திடீர்னு இப்போ ஆப்போசிட்ல இருந்து ஒண்ணு வருது, காரோ பஸ்ஸோ ஒண்ணு வர்றாங்கன்னு வச்சுங்க. ஆகான்னு பிரேக் போடுறாங்க, கடைசி அவங்க பிரேக் போடுறவங்க கீழே விழுந்துடுறாங்க. யாருக்காக பிரேக் போட்டோமா அவங்க தப்பிச்சு எழுந்திருச்சு நான் போயிட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம விதி நல்லா இருந்தா யாரு பஸ்ஸே வந்தாலும் பஸ் தான் விழுகுமே தவிர நம்ம ஏரோப்ளேன்ல இருந்து குதிச்சவனே அழகா பார்த்து விமான விபத்துல பொழைச்சிட்டேன். ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, ஃபிளைட்ல இருந்தாலும் தப்பிச்சான்னா தப்பிச்சு குதிச்சிருக்கேன்னா பார்த்துக்க. மம்மி நம்மளா இருந்தா இப்ப வீட்டுல இருக்க ஆளே ஃபிளைட்ல இருந்து தப்பிச்சிருந்தா என்ன மம்மி சொல்லுவோம்? ஐய் உனக்கு ஆயுசு கெட்டிடா, ஃபிளைட்ல இருந்தே தப்பிச்சுட்டா. குதிச்ச இடத்துல மணல் குமிச்சிருந்துச்சா, இதே வெறும் தரையா இருந்திருந்தா கூட அடிபட்டு இருக்கோம். மணல் குமிச்சிருந்தனால மண்ணு தானே மெத்த மாதிரி தான் இருந்திருக்கான் அவன் விழுகும் போது. அது அவ்வளவுதானே அடிபட்டு இருக்காரு. அந்த கொஞ்சம் உயரத்துல இருந்து விழுந்தனால இந்த சின்ன சின்ன ரத்த காயத்தோட இருந்தேன். ஆமா, அது சொல்ற விதி வலி, இது யாரை எங்கே வைக்கணும் எப்போ வைக்கணும் என்ன ஏதுன்னு இதுக்குதான் தெரியும். ஆனா ஆயுசு இது ஆச்சரியம் தானே கடவுளோட படைப்புல. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. இத்தனை ஜீவராசிக்கும் கல்யாணம் நடக்குது, ஏதோ ஒண்ணு நல்லது நடக்குதுன்னா அது கடவுளாலதான் நடக்குது. என்ன ஏதோ ஒரு கடவுள்னு சொல்றதை விட ஏதோ ஒரு இது இருக்கு என்ன, அதாலதான் நடக்குது. நல்ல சக்தி. ஆமா, இல்ல அதுக்கு பூமியில பிறந்தது. அதுக்கு தான் சொல்றாங்க காலம். காலம். இப்போ ஒரு பையன் எழுந்திருக்கிறேன், வளர்றேன், காலேஜ் போறேன், படிக்கிறேன், அவனே சொல்றோம்ல. இப்ப நம்ம விஸ்வா சொல்றோம்ல, ஏய் என்ன இத்தனுண்டா இருந்தேன், என்ன இவ்வளவு பெருசா ஆயிட்டேன், காலேஜ் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஏய் என்ன இவ்வளவு சின்ன பையனா இருந்தேன், இப்ப இவ்வளவு பெருசாயிட்டேன், பரவாயில்ல நல்லா வளர்ந்துட்டியே பாரு, அடிக்குது பாரு, நம்ம நல்லா வளர்ந்துட்டியப்பா அப்படின்னு சொல்றோம்ல. அது மாதிரி காலம் தான் அப்படியே சுத்திக்கிட்டே வருது, மாத்துது. விதி நமக்கு கர்மா நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம். போன ஜென்மத்து கர்மா. அதனால கெட்டவங்க கூட ஒரு சில சமயத்துல நல்லா இருக்காங்க. கெட்டவங்க தான் நல்லா இருக்காங்க, நல்லவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க போன ஜென்மத்து கர்மா தான் காரணம். அப்ப அடுத்த ஜென்மத்துல அவங்க கஷ்டப்படுவாங்கள. ஆமா ஆமா, அப்படின்னு இல்லை. இந்த ஜென்மத்துல நல்லது செஞ்சிருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க. இந்த ஜென்மத்துல எனக்கு தான் கடவுள் நல்லது கொடுத்துட்டாருன்னு தும்முறா இருந்தாக்க அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்ப
இன்னைக்கு என்ன துவையை அரைக்கணுமா இல்லை வேண்டாமா? நைட்டுக்கா காலையிலைக்கா? நைட்டுக்கு. நைட்டுக்கு வேண்டாம். இல்லை காலையிலைக்கு தான் சாம்பார் வச்சுருவோமே, இல்லை துவையல் அரைப்போமா? ஆமாம், நைட்டுக்கு வேண்டாம், நைட்டு குழம்பு இருக்கு போதும். காலையில் துவையை அரைச்சிக்குவோமா? என்னென்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? இந்த முள்ளங்கி சாம்பாருக்கு, இப்போ இது கேரட்டு பொரியலுக்கு, தக்காளி நறுக்கணும், இந்த வெங்காயத்தை உரிச்சுட்டு தக்காளி நறுக்கும், அப்புறம் இந்த கீரையை ஆஞ்சி வைக்கணும், தேங்காய், கொத்தமல்லி தலையா ஆஞ்சி வைக்கணும். நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் மாவு இருக்குது, தோசை ஊற்றணும். நாளைக்கு தான் திருப்பி ஆட்டணும் மாவு. நாளைக்கு போட்டு ஆட்டணும். ஓ, நாளைக்கு மாவு ஆட்டணுமா? ஆமாம். டின்னர் பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு டின்னர் தோசை, சட்னி, புதினா சட்னி. புதினா சட்னி ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு. இங்கே பாருங்கள், புதினா சட்னி இப்போ தான் அரைச்சேன். நைட்டுக்கு தோசை, புதினா சட்னி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வியூஸே போகலை.